Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோல டைலரிங் மிஷின் மூடி அண்ட் அதுக்கேற்ற கவரும் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம டைலரிங் மிஷின்ல இருந்து தேவையான அளவை மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹைட் மெஷர் பண்ணிக்கலாம். உங்க டைலரிங் மிஷின் மாடலும் இந்த மாதிரி இருந்ததுன்னா மேலே நூல் கண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் மெஷர் பண்ணிக்கலாம். இது ஆல்மோஸ்ட் 10 inches இருக்கு. ஸோ 10 inch விட கொஞ்சம் அதிகமான ஹைட் இருக்க மாதிரி பாக்ஸ் இருக்கணும். ஸோ நான் வந்து 10.5 inches நோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லென்த் மெஷர் பண்ணிக்கலாம். இந்த சைடில் இந்த அளவில் இருந்து இந்த சைடில் வீல் வரைக்கும் மெஷர் பண்ணிக்கலாம். இதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல. இது வந்து 18 inches இருக்கு, அதை நோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அகலம் நோட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைட்லையும் இந்த ஹோல் கவர் பண்ணுற அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து 10.5 inches இருக்கு. இந்த பாக்ஸை தான் ஆல்மோஸ்ட் நான் 10 years என்னோட டைலரிங் மிஷின் லிட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ரொம்ப பழசாயிடுச்சு. ஸோ இதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு ரீமேக் பண்ண போகிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த டப்பாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா இதோட வித் வந்து 11.5 inch இருக்கு அண்ட் லென்த் வந்து 18 inch இருக்கு, ஹைட் 10 inch இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம மெஷர் பண்ண சைஸ்க்கு க்ளோஸாக இருக்கு. இதோட கவர் ரிமூவ் பண்ணிட்டு இது மேலே நான் ஒட்டியிருந்த பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2012 வந்த பெர்க் சாக்லேட்டோட கார்ட்போர்ட் பாக்ஸ். இந்த லிட்டுக்கான பர்ஃபெக்ட் சைஸில் கிடச்சிது. ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸை கவர் பண்ணணும். அதுக்கு நான் வந்து இந்த கேலண்டர் ஷீட் யூஸ் பண்ணுறேன் அண்ட் இந்த ப்ரௌன் ஷீட்டும் யூஸ் பண்ணுறேன். நமக்கு கேலண்டர் ஷீட்டே போதுமானது. அண்ட் இந்த சாக்லேட் பேக்கோட லேஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது கயிறு இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒட்டுறதுக்கு கம்மும் செலோ டேப்பும் தேவைப்படும். ஃபர்ஸ்ட்டு உள் பக்கத்தில் பேப்பர் ஒட்டிக்கிறேன். இந்த உள் பக்கத்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி பேப்பரை கட் பண்ணி ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு சைட்ஸில் ஒட்டிக்கலாம். சைட்லேருந்து கவர் பண்ணி உள்பக்கம் மடித்து இந்த அளவுக்கு கவர் பண்ணுற மாதிரி ஒட்டிக்கிறேன். இன்னொரு சைட்லையும் இதே மாதிரி ஒட்டிடலாம். ரெண்டு சைட்லையும் ஒட்டியாச்சு. டாப்பில் ஒட்டுறதுக்கு முன்னாடி ஹேண்டலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். மேல் பக்கத்தில் தெரிகிற இந்த 4 ஹோலும் கீழ்ப்பக்கமும் தெரிகிற மாதிரி இதை குத்தி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து 4 ஹோலுக்கு பதி சென்டரில் இதே மாதிரி 2 ஹோல் மட்டும் கூட போட்டுக்கலாம். மேல் பக்கம் கவர் பண்ணுறதுக்கு ப்ரௌன் ஷீட்டை யூஸ் பண்ணுறேன். இது லேமினேட்டட் ப்ரௌன் ஷீட்டுன்றதுனால மேல் பக்கம் ஏதாவது ஆயில் ஏதாவது ஸ்பில் ஆனால் கூட அது பாக்ஸ்குள்ளே இறங்காமல் இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிறத சைடில் அப்படியே மடிச்சு விட்டுக்கலாம். எதையுமே கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சைடில் மடித்து அப்படியே ஒட்டிடலாம். ப்ரௌன் ஷீட்டோட ஓரத்தில் கிழியாமல் இருக்க அளவுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி செலோ டேப் போட்டிக்கலாம். சைடில் இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம். ப்ரௌன் ஷீட் கார்னரில் இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த டிரான்ஸ்பரண்ட் செலோ டேப் யூஸ் பண்ணி ஓரத்தில் ஃபுல்லாக ஒட்டிடலாம். பேப்பரில் ஃபுல்லாக கவர் பண்ணி பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ மேல் பக்கமும் அந்த 4 ஹோல்ஸும் தெரியுற மாதிரி பண்ணிக்கலாம். பாக்ஸ் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதோட கவர் வந்து துணியில் ரெடி பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பீஸ் கிளாத்தை வச்சு ரொம்ப பர்ஃபெக்டான கவர் எவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது 2 அளவு தான். இந்த பாக்ஸோட சுற்றளவு இந்த டேப்போட ஃபுல் மெஷர்மெண்ட்டோடு சேர்த்து 1 inch எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இந்த டேப்பில் 60 inch இருக்குது, 1 inch எக்ஸ்ட்ரா. ஸோ இதோட சுற்றளவு 61 inch இருக்கு. நெக்ஸ்ட் இந்த 3 சைடையும் சேர்த்து மெஷர் பண்ணிக்கலாம். 32.5 inch இருக்கு. அந்த 1/2 inch சேர்த்து 33 inches மெஷர் பண்ணிக்கிறேன். இதோட கவருக்கு நீங்கள் எந்த மெட்டீரியல் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து யூஸ் பண்ணாத ஒரு பிரெட் ஸ்ப்ரெட் இருக்கு, அதை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த கிளாத்தில் ஆல்ரெடி நம்ம வந்து சிங்கிள் பீஸ் ஏப்ரான் அண்ட் கிட்ஸ் டாய்ஸ் மேட் அண்ட் பேக் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 2 வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ரிமைனிங் பீஸில் தேவையான அளவுக்கு கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கேன். கிளாத் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். கிளாத்தோட லென்த் பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் சுற்றளவை 2ஆல் டிவைட் பண்ணி 2 சைட்லையும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1 inch ஆட் பண்ணி 31.5 inches இருக்குது. நம்ம எடுத்த இன்னொரு அளவு 33 inches. கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால 33 inches 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். அண்ட் 2 பீஸ்லையும் கீழ்ப்பக்கத்தில் மடித்து தைக்கிறதுக்கு 1 inch. ஸோ டோட்டலாக ஒவ்வொரு பக்கமும் 17.5 inches இருக்குது. ஸோ நீங்களும்
உங்ககிட்ட இருக்க பாக்ஸ் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். சென்டர்லேருந்து இந்த பாக்ஸோட ஃபுல் அளவையும் மார்க் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து 18.5 inches. அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/4 inch சேர்த்து ரெண்டு பக்கமும் 9 inch மார்க் பண்ணிக்கலாம். தென் இந்த ஹைட் என்ன அளவு இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கலாம். இதோட ஹைட் 10.5. கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு 1 inch ஆட் பண்ணி 11.5 inchல மார்க் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ண மெஷர்மெண்ட்டோட டீடைல்ஸ் சென்டரில் ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு சைட்லேயும் ஷேப் நீட்டாக இருக்கும். இந்த ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணி பாக்கெட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு சைட்லேயும் 1/4 inch ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ தட் இந்த எல் ஷேப் கரெக்டாக 6/6 inches வந்துடும். சைடில் ஸ்டிச் பண்ணிவிட்டு தென் பாட்டம்லேயும் டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைச்சிக்கலாம். இந்த பாக்ஸுக்கு போட்டு பார்க்கலாம். இந்த ரெண்டு சைட் ஜாயிண்ட்டும் ஈவனாக வரணும். இல்லைனா இன்னும் கொஞ்சம் கூட சைடில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் கரெக்டாக ஈவனாக இருக்குது. ஸோ அதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு சைடில் மட்டும் பாக்கெட் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். வித் வந்து 9 inch மார்க் பண்ணிக்கிறேன். ரெண்டு சைட்லேயும் ஒரு 1.5 inch 1 inch விட்டுட்டு பாக்கெட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ சென்டர்லேருந்து 9 inch மார்க் பண்ணிக்கிறேன். பாட்டம் சைட்லேயும் ஒரு 1.5 inch 1 inch விட்டுக்கலாம். மேலேயும் ஒரு 1.5 inch விட்டுக்கலாம். ஸோ இதுதான் பாக்கெட்டோட சைஸாக இருக்க போகுது. நம்ம ஆல்ரெடி ரெண்டு பீஸை ஜாயின் பண்ணி பாக்கெட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். 3 சைட்லேயும் சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைச்சிக்கணும். இந்த பீஸோட அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதை வந்து ரெண்டு சுருக்கம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு இடத்துல சுருக்கம் வச்சு 9 inchக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இதை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். மேல் பக்கம் எலாஸ்டிக் வைக்க போகிறேன். ஸோ தேவையான அளவுக்கு கிளாத்தை மடிச்சுட்டு எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு ஒரு 1 inch விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைக்கும் போது சைட்லேயே அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஜாயின் பண்ணி அப்படியே கீழ்ப்பக்கம் ஸ்டிச் பண்ணி அந்த சைட்லேயும் மடிப்புக்குள்ளே எலாஸ்டிக் வச்சுட்டு சைட்லேயும் ஜாயின் பண்ணி கீழேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கட் பண்ணி எடுத்த லெஃப்ட் ஓவர் பீஸை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பிக்கலாம். சைட்லேயும் மடித்து தைச்சிக்கலாம். இந்த பீஸையும் ரெடி பண்ணியாச்சு. ரெண்டு சைட்லேயும் ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு மேலே ஹேண்டில் ரெடி பண்ணணும். ஸோ இந்த கவரை வந்து திருப்பி போட்டுட்டு இந்த கிளாத்லேயே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டரில் இந்த மடிப்பு இருக்க இடத்துல அப்படியே லைன் மார்க் பண்ணிக்கலாம். தென் ரெண்டு சைட்லேயும் எங்கே ஹோல்ஸ் இருக்கோ அங்கே தொட்டு பார்த்துட்டு அந்த இடத்துல லைன் மார்க் பண்ணிக்கிறேன். இது அப்படியே ரெண்டு சைட்லேயும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 inch வச்சு இந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கணும். மார்க் பண்ண ரெண்டு பாயிண்ட்லேயும் 1 inchக்கு மார்க் பண்ணிக்கிறேன் அகைன். ஸோ இந்த இடத்துல மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நடுவில் ரெண்டு இடத்துலையும் கேப் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கரெக்டாக அந்த ஹோல்ஸ் இருக்க இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணாமல் விட்டுருக்கோம். கரெக்டாக அந்த 1 inch கேப்புக்கு மேலே கட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அதில் நமக்கு ஹோல்ஸ் வரும். அவ்வளோதான், கவர் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம போட்டு பார்க்கலாம். இந்த கவரோட பாட்டம் சைடில் நம்ம ஜஸ்ட் மடித்து தைச்சிருக்கோம். அதில் எலாஸ்டிக்லாம் வைக்கல. ஸோ தட் இந்த ஹேண்டில் ஸ்டிச் பண்ணும்போது வெறும் கிளாத் மேலே மட்டும் ஸ்டிச் பண்ணாமல் இந்த பாக்ஸோட சேர்த்து பாக்ஸில் அட்டாச் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் நான் 4 ஹோல்ஸ் போட்டிருக்கிறதுனால ஹேண்டில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து 2 ஹோல்ஸ் போட்டுட்டு ரெண்டு சைட்லேயும் இதே மாதிரி உங்களுக்கு லேஸ் கட்சிதுன்னா ஜஸ்ட் இன்சர்ட் மட்டும் பண்ணி கூட விட்டுடலாம். பிகாஸ் லேஸோட ரெண்டு எண்டுலேயும் அயன் ஸ்ட்ரிப் இருக்கிறதுனால அது அப்படியே லாக் ஆகிடும். நான் வந்து ஆக்சுவல் உட்டன் லீட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரெடி பண்ணுறேன். அதோட ஹேண்டில் வந்து நல்லா திக்காக இருக்கும். அந்த மாதிரி இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி 2 கயிறு யூஸ் பண்ணி திக்காக ரெடி பண்ணுறேன். இந்த கார்ட்போர்ட் லிட் வந்து உட்டன் லீட்டை விட சூப்பராக இருக்கும். பிகாஸ் அதை விட இது வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த கயிறை வந்து நம்ம ஆல்ரெடி இதில் பண்ண ஹோலில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த லேஸை வந்து இந்த ஹேண்டிலுக்காக ரெடி பண்ணதில் இன்சர்ட் பண்ணிடலாம். இல்லை நிறைய சுருக்கம் வரதுனால ஹேண்டில் நல்லா திக்காக இருக்கும்.
அகைன் அந்த பக்கம் பண்ண மாதிரி இந்த பக்கமும் நம்ம வந்து கீழ்ப்பக்கமாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எந்த அளவுக்கு வேணுமோ அதை வச்சுட்டு இந்த இடத்துல நாட் போட்டுட்டு மீதியை வந்து கார்ட்போர்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். பாக்ஸ் அண்ட் கவர் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு. இந்த க்யூட்டான பியூட்டிஃபுல்லான இந்த லிட்டை வந்து மிஷினுக்கு போடலாம். இந்த ஹேண்டில் வந்து டைரெக்டாக நம்ம இந்த கிளாத்தில் ஸ்டிச் பண்ணியிருந்தா ஒவ்வொரு முறையும் பாக்ஸை தூக்கும் போது ஹேண்டிலோடு சேர்த்து இந்த கவரும் மேலே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த பாக்ஸ் கூட அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ இந்த கிளாத்துக்கும் இந்த ஹேண்டிலுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த பாக்கெட்டில் நமக்கு என்ன தேவையோ வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மிஷினை துடைக்கிற கிளாத்தை வைக்கிறேன். நம்ம கடையில் வாங்குற ரெடிமேட் மூடியை விட சூப்பரான ஒரு லிட் செலவே இல்லாமல் அழகாக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யூர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.